இஸ்லாமிய மாதங்களிலே முதலாவது மாதமாகவும் அல் குர்ஆனிலே குறிப்பிடப்பட்டுள்ள மாதங்கள் 4 மாதங்களில் மிக முக்கியமான ஒரு மாதமாகவும் இந்த முஹர்ரமுடைய மாதம் காணப்படுகின்றது. இந்த மாதத்திலே இஸ்லாமிய வரலாற்றிலே மிக முக்கியமான சில நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்திருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர குழந்தை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கர்பலாவிலே கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிர்அவுனிடமிருந்து தப்பித்த உயிர் காப்பாற்றப்பட்ட நாளும் இந்த முஹர்ரமுடைய மாதத்திலே தான் காணப்படுகின்றது. அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிர்அவுனிடமிருந்து காப்பாற்றப்பட்ட அந்த நாளில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டி அவர்கள் நோன்பு நோற்றார்கள். அந்த நோன்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் குறைஷியர்கள் நோற்றிருக்கின்றார்கள். நான் அடுத்த வருடம் இருந்தால் பிறை 9 நோன்பு நோட்பேன் என்று கூறினார்கள். ஆனால் அடுத்த வருடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கவில்லை. எனவே பிறை 9 பிறை 10 நோன்பு நோட்பானது முன்னைய ஒரு வருடத்துடைய பாவங்களை மன்னித்து விடுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரமலான் மாதத்தில் பிடிக்கக்கூடிய நோன்புக்கு பிறகு மிக சிறந்த நோன்பு ஆஷுரா தினத்தில் பிடிக்கக்கூடிய நோன்பாக காணப்படுகின்றது. ஆஷுரா, தாசுவா என்று சொல்லப்படக்கூடிய அந்த நோன்புகள் ரமலான் மாதத்தில் பிடிக்கக்கூடிய நோன்புகளுக்கு பின்னால் சிறந்த நோன்புகளாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். எனவே நன்மைகளை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும், பாவங்களை முடியுமானவரை குறைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் எம்மை வெற்றி பெற்ற கூட்டத்தில் ஆக்குவானாக.